என்ன மாதிரி அப்பா அம்மாவுடைய கனவை சிதைக்கிற அளவுக்கு அந்த லவ் இருக்கும்னா நான் லவ் பண்ணாதேன்னு சொல்றேன். நீ லவ் பண்ணி இன்னைக்கே கல்யாணம் பண்ணி இப்பவே குழந்தை பெக்க போறோமா? இல்ல இல்ல, படிக்க தானே அமைச்சிருக்காங்க. படிக்க வந்த இடத்துல படிப்பை கவனிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் நான் இப்படி சொல்றேன், தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நம்ம பேசிட்டு நான்சென்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்ன கன்ஃபியூஷன்? ஃப்ரெண்ட் எந்த ஃப்ரெண்ட்? நீ எந்த ஃப்ரெண்டோட எந்த ஆண் நண்பரோட நீ 11 o'clock ஒதுக்குப்புறமான இடத்துல போய் பேசுவீங்கம்மா நீங்க? அதுதான் மேம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கலாமா, நம்ம தெரியாம நம்ம அதை பத்தி பேச முடியாதுன்னு சொல்றோம். ஏர்போர்ட்டை சுத்தி அங்க புதாரா தான் இருக்கும், மரம் காடு புதாரு இல்லனா பொட்டக்காடு அப்படித்தான் இருக்கும். இது போலதான் பீளமேட்லயும் இருக்கு. அந்த ஏரியால ஜெனரலாவே யாரும் போக மாட்டாங்க. நாங்கெல்லாம் உங்க வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே வயசு கோளாறுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா கொஞ்சம் அடிப்படை ஒழுக்கம் இருக்கணும். அடிப்படை ஒழுக்கம் இருக்கணும்னு சொல்றதுக்கு பேரு விக்டிம் பிளேமிங் கிடையாதுமா. அங்க ஏன் சிசி கேமரா இல்லன்னு கேக்குறோம், அங்க ஏன் போலீஸ் வரலன்னு கேக்குறோம். ஆனா உண்மை என்னன்னா போலீஸ் வராத இடமா பார்த்துதான் இந்த இளம் ஜோடிகள் போவாங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் மேம். வணக்கம் அப்பர்ணா. கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவி 3 நபரால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மிக கொடுமையான ஒரு விஷயம், நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் அதன் பிறகு காவல்துறையினரும் துரிதமா செயல்பட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா 3 நபர்களை சுட்டு பிடித்திருக்காங்க. இந்த சம்பவத்தை முதல்ல எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை, ஒரு புத்து உணர்வு நமக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக கோயம்புத்தூர் போலீஸுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிகாஸ் நேத்து இந்த அசம்பாவிதம் நடக்கும்போது ஊர்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன பேசுனாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கு அடுத்தது இது, நடுவுல ஒரு திருச்சி மாணவியுடைய மர்மமான ஒரு குரூரமான ஒரு கொலை சம்பவம், இப்படி எல்லாமே இங்க பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது சுத்தமா இல்ல. இதுல மட்டும் என்ன கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு நிறைய பேசினாங்க. அந்த ஒரு அவநம்பிக்கைய சுக்குநூறா இன்னைக்கு போலீஸுடைய துரித செயல்பாடு தகர்த்து எரிஞ்சிருக்கு. இதே போல எல்லா விஷயத்திலுமே, பெண்கள் பாதுகாப்பு விஷயத்திலயும் சரி, மற்ற எல்லாத்திலயுமே இதே போல போலீஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இத 2 படங்களோட ஒப்பிட தோணுது. ஓகே. ஒரு படம் பருத்தி வீரன். பருத்தி வீரன்ல பிரியாமணி ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளை வேற மாதிரி நினைச்சு ஒரு கேங் ரேப் பண்ணிட்டு போயிடும். சரியா? ஏறக்குறைய அந்த போல ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த இளைஞனையும் இளைஞியையும் தங்களை உட்படுத்தி இருக்கிறாங்க. சொல்லியிருக்காங்க, 11 மணிக்கு ராத்திரி நாங்க ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வழியா வந்த அடையாளம் தெரியாதவர்கள் எங்களை காரை உடைச்சி தாக்கி, அந்த ஆண் நண்பரை தாக்கி மயக்கமுறை செய்து பெண்ணை கடத்திட்டு போய் வற்புறுத்தி கடைசியில அவங்கள ஒட்டு துணி இல்லாம தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களும் மயங்கிய நிலையில இருந்தாங்க. அப்படிலாம் சொல்லும் போது நிறைய கேள்விகள் வருதுங்க. அதுல மெயின் கேள்விகள் என்னன்னு சொன்னா, 11 மணிக்கு நீங்க ஒரு பெண்ணும் ஆணும் 11 மணிக்கு ராத்திரி பேசுறதுக்கு எந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாங்க? இந்த கோயம்புத்தூர்ல இந்த இடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். அதாவது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி எப்பவுமேங்க, ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிற இடம், அது சென்னையோ கோயம்புத்தூரோ எந்த ஒரு விமான நிலையமா இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு சுத்தி இருக்கிற இடம் லைட்லாம் இருக்காது, ரொம்ப டார்க்கா தான் இருக்கும். பிகாஸ் அது ஏர்போர்ட். சரிங்களா? அது சுத்தி ஃபுல்லா தீபாவளி மாதிரி வெளிச்சமா இருந்தா அது விமானங்களுக்கு இதுவா இருக்கும், இடையூறா இருக்கும். சோ மேக்சிமம் அங்க லைட்ஸ் குறைவா இருக்கும். எஸ்பெஷலி அரௌண்ட் த கேம்பஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டார்க்கா தான் இருக்கும். நீங்க மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன், சென்னையில நீங்க திருசூலமலை, பல்லாவரம் ஏரியா அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏர்போர்ட்டை சுத்தி டார்க் ஜோனா இருக்கும். அதே போல ட்ரீஸ் நிறைய அந்த இடத்துல பில்டிங் கட்ட முடியாது.
ஏர்போர்ட்டை சுத்தி அங்க புதாரா தான் இருக்கும். மரம், காடு, புதாரு இல்லைன்னா பொட்டக்காடு அப்படித்தான் இருக்கும். இது போலதான் பீளமேட்லயும் இருக்கு. அந்த ஓகே. ஏரியால ஜெனரலாவே யாரும் போக மாட்டாங்க. போலீஸ் வந்து ரோந்தெல்லாம் போவாங்க. எப்பவாச்சும் அங்கேயே 24 ஹவர்ஸ் சிசி கேமரா போட்டு பாக்குற அளவுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு காலி இடம். ம். அந்த காலி இடத்துல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வேலை? முதல் கேள்வி. அவங்க வந்து அங்க பேச போறாங்கன்னா, சாரி, ம். பேச்ச வந்து நீங்க போன்ல, வாட்ஸ்அப்ல செஞ்சிருக்கணும். ராத்திரி ஒரு கார்ல நீங்க ஒரு ஒதுக்குப்புறமான இடத்த தேடி போறீங்கன்னா, கண்டிப்பா அதுல வேற விதமான ஒரு உந்துதல் இருக்கு அப்படின்னு சந்தேகிக்க தோணுது. அத நம்ம வந்து அத கமெண்ட் பண்ணல. இல்ல அவங்க இது அகைன் விக்டிம் பிளேமிங் மாதிரி தானே மேம் இருக்கு. அவங்க எதுக்கு அந்த நேரத்துக்கு போனாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதிக்கப்பட்டவங்களையே குறை சொல்ற மாதிரி தானே இருக்கு. ஏங்க இல்ல மன்னிக்கணும். நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்கள வந்து ஏன் பாதிக்கப்பட்டாங்க? ஒரு பெண் வந்து இந்த உடை போட்டிருந்தாளா? இல்ல அந்த நேரத்துல வெளிய போனாளா? அப்படின்னு குறைச்சு நம்ம மதிப்பிடலாம். அதுக்கு பேரு தான் விக்டிம் பிளேமிங். ஓகே. ஆனா ஒரு ஒரு யாருமே போக போக அஞ்சுகிற இடத்துல நேரங்கெட்ட வேளையில நம்ம அந்த பெண்ணை மட்டும் சொல்லலாம். ஆணும் இந்த இடத்துல விக்டிம் தான். ஆணும் அட்டாக் ஆயிருக்கிறாரு. ம். டேஞ்சரஸான இடத்துக்கு, இருட்டான சந்து பொந்துகளுக்கு இரவு வேளையில போகாதீங்கன்னு சொல்றதெல்லாம் விக்டிம் பிளேமிங் கிடையாது. அது வந்து காமன் சென்ஸ். சரிங்களா? காமன் சென்ஸ் அது. நீங்க எதுக்காக போனீங்க? அந்த அந்த மோட்டிவ வந்து நம்ம கேள்வின்னு கேட்கல. ஆனா போற இடம் அதாவதுங்க இப்ப நம்ம சொல்றோம், டேய் ம். குடிக்காதடா, குடிச்சு குடல் வெந்து செத்து போயிருவடா அப்படின்னு சொன்னா, உடனே என்னுடைய சுதந்திரம் குடிக்கிறது, அதுல நீ எப்படி வந்து நீ கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்னு கேட்கறதும், ஒருத்தன் குடிச்சு செத்து போயிட்டான்னா, பார்றா உங்க அப்பன் இப்படி அனாதையா உங்களை எல்லாம் விட்டுட்டு குடிச்சே செத்து போயிட்டான் பார்றா அப்படின்னு சொன்னா உடனே அவனை விக்டிம் பிளேமிங் ஆகுது. அதுக்கு பேரு விக்டிம் பிளேமிங் கிடையாது. வார்னிங். ஓகே. இனி ஒருத்தர் இப்படி போகாதீங்க. ஏன்னா வயசு கோளாறு. எல்லாரும் நீங்க சின்ன பொண்ணுமா, நாங்கெல்லாம் உங்க வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே வயசு கோளாறுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா கொஞ்சம் அடிப்படை ஒழுக்கம் இருக்கணும். அடிப்படை ஒழுக்கம் இருக்கணும்னு சொல்றதுக்கு பேரு விக்டிம் பிளேமிங் கிடையாதுமா. அது அடிப்படை சரி ஒழுக்கம் கூட வேணாமா. அடிப்படை ஜாகிரதை உணர்வு இருக்கணும்மா. போகாத இடத்துக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னா, அங்க வந்து கூப்பிட்ட குரலுக்கு சிசி கேமரா இல்லையா? இப்ப நம்ம கேட்கிறோம் இல்ல, அங்க ஏன் சிசி கேமரா இல்லன்னு கேட்கிறோம். அங்க ஏன் போலீஸ் வரலன்னு கேட்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, போலீஸ் வராத இடமா பார்த்து தான் இந்த இளம் ஜோடிகள் போவாங்க. இதெல்லாம் நான்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. எனக்கும் ஐ ஆல்சோ பீன் டீனேஜர். போலீஸ் எங்க ஏன்னா போலீஸ் வந்து நம்மள பார்த்தா நமக்கு மானம் போயிரும். அப்படின்ட்டு போலீஸ் வராத இடத்துக்கு தான் நம்ம போவாங்க. இன்னைக்கு இனிமே நாளையில இருந்து அந்த இடத்துல வந்து ஃபுல் ரோந்து பாரா இருக்கும்ல. இனிமே அத விட்டுட்டு வேற எங்கேயா ஒதுக்குப்புறமான இடத்த தேடி போவாங்க. அது வந்து அந்த மாரி மனநிலை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் வார்னிங்கா சொல்றேன். எச்சரிக்கையா சொல்றேன். செய்யாதீங்க. லவ் பண்றத வந்து யாரும் இங்க வந்து இப்போ அத கமெண்டே பண்ணல. நீங்க லவ் பண்றீங்க, பண்ணல. இதெல்லாம் வந்து பத்தி பேச்சே இல்ல. ஆனா அந்த லவ்வ பாதுகாப்பா பண்ணுங்க. கவர்மெண்டே சொல்லுதுமா. இப்பெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் வந்து யாரும் மாரல் சயின்ஸ் கிளாஸே எடுக்கிறது இல்ல. சேஃப்டியா பண்ணுங்க. ஆணுரை யூஸ் பண்ணுங்க. அப்படிலாம் வந்து கவர்மெண்டே கத்து கொடுக்குது. உடனே நம்ம அதுக்கு உடனே ஒழுக்கக்கேட்ட வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொல்லல. ஜஸ்டிஃபை பண்றோம்னு சொல்லல. கவனமா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க. இப்ப பாருங்க ஒண்ணுக்கு எடுக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லும்போது என் சுதந்திரம் பேசி இன்னைக்கு ஒண்ணுக்கு எடுக்க ஒண்ணு ஆயிப்போச்சு. பண்ணவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன்லாம் வந்து லூசர்ஸ். அவங்கெல்லாம் ஹபிச்சுவல் ஒஃபெண்டர். அவன்லாம் கிரிமினல். அவனுக்கு அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை ரெக்கார்டு இருக்குது அந்த 3 பேருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தரம் 2 தரம் இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடங்கள்ல யார் வருவாங்க பொதுவா? குடிக்கிறவன், ராத்திரியில கஞ்சா விக்கிறவன், இந்த மாதிரி ஒரு சமூகத்துல வந்து கொஞ்சம் தவறான பாதையில போறவங்க தான் இந்த மாதிரி ஏரியால எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு தரம் வரும்போது பாப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே நாள்ல இது நடந்ததுன்னு நான் நினைக்கல.
ஒரு தரம் வந்திருக்கோம், 2 தரம் வந்திருக்கோம். கவனிப்பாங்கம்மா. இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ். அந்த ஏரியாவை சுத்தி காலேஜ் தான் இருக்கு. இந்த பொண்ணுடைய காலேஜ் கூட எதுன்னு இங்க சொல்ல வேணாம். ஓகே ஓகே. அங்கதான் இருக்கு. அந்த காலேஜ் கேம்பஸ் அங்கதான் இருக்கு. சோ அங்கேருந்து இப்படி வராங்கன்னா கவனிப்பாங்க. ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் கவனிப்பாங்க. ஓ இங்க வருதுப்பா அடிக்கடி இந்த காருன்னு. அப்படி கூட நடக்கலாம். ஆனா இந்த போலீஸுடைய ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒதுக்குப்புறப்பான இடம். ஒரு இத திருடி இருக்கிறாங்க. ஒரு பைக்கை திருடி இருக்கிறாங்க. இந்த குணா, கார்த்தி, சதீஷ் என்ற மூவர் பைக்கை திருடிட்டு அவன் இல்ல சதீஷ், கார்த்தி என்ற காளீஸ்வரன் அண்ட் குணா அப்படின்னு பார்த்தேன் நான் பேரு. தவசிங்கிறது ஒரு பேரா இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் 2 பேர் பாருங்க. அவங்க ஒரு பைக்கை வந்து திருடி இருக்காங்கம்மா. அந்த பைக்கை திருடிட்டு அவன் மெயின் ரோட்ல வரமாட்டான். ஏன்னா ஓனர் வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். சோ அவன் எத்தனை பைக் இதுக்கு முன்னாடி அத்தனை செஞ்சிருக்கிறாங்க அவங்க திருட்டு பசங்க அவங்க. அப்போ பைக் எடுத்துக்கிட்டு அவன் எப்படி வருவான்? இருட்டான பாதை, அந்த பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த பக்கம் வர்றான். அங்க லட்டு மாதிரி ஒரு கார் இருக்கும்போது இவங்க ஏற்கனவே போதையில இருக்காங்க, குடிச்சிருக்காங்க, கஞ்சா போட்டிருக்காங்க, எது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா போதையில இருக்காங்கன்னு நம்ம இதுல சொல்றாங்க போலீஸ் ரிப்போர்ட்ல. அவங்க வந்து திருட்டுக்கார் ஒரு பொண்ணுன்னு கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. காரு உள்ள 2 பேர் மிரட்டி அவங்க கிட்ட இருக்கிறது சுருட்டலான்னு வந்து அடிச்சிருக்காங்க. கல்லால அடிச்சு உடைச்சிருக்காங்கம்மா. கடைசியில அங்க வந்து ஒரு பையனும் பொண்ணும் எக்கு தப்பான ஒரு மாட்டிக்கிட்ட போது அவங்களுக்கு டெம்ப்ட் ஆயிருக்கு. இதான் நடந்திருக்கு. டீசென்ட்டா நம்ம சொல்றோம். இல்ல மேம், நம்ம ஓகே அங்க இருந்திருக்காங்க. 2 பேர் கிடைக்கும் போது நல்லா மாட்டினாங்க. இருக்கிறது எல்லாம் சுருட்டிக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி இருந்தாங்கங்கறத பத்தி நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் எக்கு தப்பா மாட்டிருக்காங்கன்னு சொல்றேன். தனிமையில மாட்டிருக்காங்கன்னு சொல்லுவோமே. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே ஹபிச்சுவலா திருடுறவங்க, பக்கா திருடு வழக்கமா திருட்டுல ஈடுபடுறவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்த ஃபேமஸ் கேசஸ்ல எல்லாம் இந்த ஹிஸ்டரி இருக்குது. திருடுற இடத்துல வந்து அந்த மகாராஜா படத்துல வர்ற மாதிரிதான். திருடுற இடத்துல they will வெளிய போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லி ரேப்பு பண்ணுவாங்க. திருடிட்டு அவங்கள காட்டி கொடுக்க கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களுக்கு அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிப்போம். இதெல்லாம் வந்து மகாராஜா படத்துல பார்த்ததுதான். பருத்தி வீரனாச்சா மகாராஜாச்சா இதெல்லாம் நடக்கிறதுதான்மா சினிமால வந்து நம்ம கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றோம். அப்ப இந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டா அந்த பொண்ணு வந்து உடனடியா உதவி கேட்க முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அந்த பையனை அடிச்சு போட்டாச்சு, இந்த பொண்ணை இப்படி பண்ணியாச்சுன்னு. அந்த பொண்ணு வந்து மயங்கி போச்சு. எவ்வளவு புதாரான இடம்னா, அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து தேடி 4 ஹவர் ஆயிருக்குமா. 4 ஹவர் கழிச்சுதான் ஏதோ ஒரு புதாருக்கு பின்னாடில இருந்து கிடைச்சிருக்குன்னா அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா நீங்க பாத்துக்கோங்க. போட்டோஸ் கூட நம்ம பார்த்தோம். இன்னைக்கு காலையில இருந்து நம்ம போட்டோஸ் கூட பாக்குறோம். அதை பார்த்தாலே புரியுது அது வந்து நார்மலா ஒருத்தங்க போற இடம் கிடையாது. போனதை வந்து நீங்க விக்டிம் ஷேம் பண்றீங்களான்னு கேட்காதீங்க. காமன் சென்ஸ் இது டேஞ்சரஸான ஏரியாவுக்கு எதுக்கு போகணும்? இன்னைக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் போகாதீங்க. அதான் மேம், இன்னைக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் கொடுத்த பிரஸ் மீட்ல கூட அவங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை பீப்பிள் கேட்கும் போது அது அவங்களுடைய ஃப்ரீடம், அவங்க மேல என்ன மாதிரியான வழக்கையும் நம்ம பதியல, அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. முட்டாள்தனமா நடக்கிறதுக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து எந்த விதமான பிஎன்எஸ் செக்ஷனும் கிடையாதுமா. அவங்க பண்ணது வந்து ஒரு வயசு கோளாறு, முட்டாள்தனம், பேட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லலாமே தவிர அது ஒரு கிரிமினல் ஆக்ட் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருப்பது வந்து கிரிமினல் ஆக்ட் கிடையாதுமா. ஆனா நான் பொண்ணை பெத்த ஒரு தாயா நான் சொல்றேன், அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அதுவும் மதுரையை சேர்ந்த மாணவி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அந்த பையன் எந்த ஊருன்னு தெரியல. அந்த கல்லூரி எந்த கல்லூரின்னு எனக்கு தெரியும். அங்க படிக்கக்கூடிய பல பேர் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து அவங்க அப்பா அம்மா எவ்வளவு வாயை கட்டி வயிற்று கட்டி பல கனவுகளோட அவங்களுடைய குடும்பத்துடைய முழு பொறுப்பையும் இந்த மாணவ மாணவியர்கள் மேல
நம்பிக்கையை வச்சு அனுப்புறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ரொமான்ஸ், ஊர் சுத்துறது, சாரி டு சேமா, இந்த ஊர் சுத்துறது, லவ் பண்றது, ஓகே, நீங்க லவ் எல்லாம் பண்ணுங்க, நாங்க யார் அதை தடுக்க முடியும். ஆனா கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோங்க. ஓகே, பொறுப்பான என்ன மாதிரி சொல்றீங்க? மனசு இன்னைக்கு எப்படி பாடுபடும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்படி ஆச்சு, யோசிச்சு இல்ல பாருங்க. அதுதான் மேம், நீங்க வந்து லவ் பண்ணலாம், வெளியே போகலாம் சொல்றீங்க. பட் அது எந்த எக்ஸ்ட்ரீம் வெளியே வரைக்கும் போகலாம் சொல்லலாமா? நான் வெளியே போகலாம் நான் சொல்லல. ஊர் சுத்துங்க வெளியே போகலாம்னா எங்க, நீங்க கிளப்புக்கு போறீங்களா, பார்ட்டிக்கு போறீங்களா, அதெல்லாம் வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாதுமா. ஏன்னா அது வந்து ஒரு இன்டோர்ல ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. ஆனா சாரி, நான் ஓல்ட் ஃபேஷன் தான். நான் போனேன், நான் பார்ட்டிக்கு போனேன், அங்க வந்து என்ன வந்து சும்மா ஜாலிக்கு வந்து ட்ரிங்க் சாப்பிட சொன்னாங்க. நான் நிறைய சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்ல, காலையில எழுந்து பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சில கேசஸ் நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல இந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? நீங்க பொறுப்பா நடந்துக்குமா? எந்த நம்ம தவறு, விக்டிம் பிளேமிங்கிறது எப்போனா எந்த தவறும் இல்லாம தஸ்வந்த் மாதிரி ஒரு கொடூரன், காம கொடூரர்கள் 7 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்கிறது இல்ல. அப்படிங்கும் பொழுது அத நாம வந்து பாதுகாக்கணும். ஒரு அயனாவரத்துல ஒரு ஒரு காது வாய் பேசாத ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து ஊசி குத்தி சின்னாபின்னப்படுத்தின போது நாம வந்து அந்த குழந்தைய பாதுகாக்கணும். இங்கேயுமே இங்க சம்பந்தப்பட்ட 2 பேருடைய அடையாளத்தை நம்ம வந்து ரிவீல் பண்ணல. பட் இத பார்த்து மத்தவங்க கத்துக்கோங்க. உங்க ஒரு பெரியவ சொல்றேன், கத்துக்கோங்க. அதுதான் மேம், இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கு மேம். இல்ல எனக்கு இருக்க டவுட்டை தான் நான் கேக்குறேன். அதுதான் மேம், எனக்கு இருக்க டவுட்டை தான் நான் கேக்குறேன். நீங்க வந்து லவ் பண்ணுங்க, ஊரை சுத்துங்க, அதெல்லாம் நாங்க தப்பு சொல்லலன்னு சொல்றீங்களா மேம்? பட் நீங்க அந்த ஒரு வரையறையை எது வரைக்கும் செட் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். ஏமா, என்ன மாதிரி அப்பா அம்மாவுடைய கனவை சிதைக்கிற அளவுக்கு அந்த லவ் இருக்கும்னா நான் லவ் பண்ணாதேன்னு சொல்றேன். ஒரு 4 வருஷம் கழிச்சு லவ் பண்ணா என்ன இப்ப என்ன இதாயிட போகுது? நீ லவ் பண்ணி இன்னைக்கே கல்யாணம் பண்ணி இப்பவே குழந்தை பெக்க போறோமா? இல்ல, படிக்க தானே அமைச்சிருக்காங்க. படிக்க வந்த இடத்துல படிப்பை கவனிங்க. அப்படியே லவ் வந்துருச்சு, உருவாயிடுச்சு, அமர காதல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு தெரியலம்மா. ஒரு தலைமுறையில நாங்கெல்லாம் கூட லவ் எல்லாம் பண்ணிருக்கோம்மா. ஒருத்தர் ஏதோ போன்ல பேசிக்கிறதோட சரி. அது இப்ப வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு சொசைட்டி. அத கமெண்ட் பண்ற ரைட்டோ தகுதியோ உங்களுக்கும் எனக்கும் இல்லங்கிறதுனால நான் வந்து அந்த அக்கறைய மட்டும் தான் சொல்ல முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்றேன், தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நம்ம பேசிட்டு நான்சென்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்ன கன்ஃபியூஷன்? ஃப்ரெண்ட் எந்த ஃப்ரெண்ட்? நீ எந்த ஃப்ரெண்டோட, எந்த ஆண் நண்பரோட நீ 11 o'clock ஒதுக்குப்புறமான இடத்துல போய் பேசுவீங்கம்மா? நீங்க செய்வீங்களாமா? அதுதான் மேம், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கலாமா, நம்ம தெரியாம நம்ம அதை பத்தி பேச முடியாதுன்னு சொல்றோம். ஃப்ரெண்ட்ஸ் பேசுற இடம் எது? அந்த அறிவு கூட இல்லைன்னா தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். ஓகே ஓகே, சாரி டு சே. இந்த இடத்துல போலீஸ நம்ம பிளேம் பண்றோம். இன்னொன்னு, தமிழ்நாட்டுல ஏற்கனவே லா அண்ட் ஆர்டர் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்க நம்ம விக்டிம் பிளேம் பண்ணல. ஏன்னா அது கேம்பஸ் உள்ள காலேஜ் உள்ளார ஒரு இடத்துல அவங்க 2 பேர், அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இன்சைட் த கேம்பஸ். இட் இஸ் நாட் a dangerous place. It should not be a dangerous place. பட் அதுக்கே நம்ம என்ன பார்த்தோம்? அந்த குணசேகரன் சாரி, அந்த ஞானசேகரன் ஆளு, அவன் மனைவி அங்கதான் வேலை செய்யறா கேம்பஸ் உள்ள. சோ அவனுக்கு வந்து பழக்கமா உள்ள வர்றான், போறான், எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் அந்த இடம் ஒதுக்குப்புறமா இருக்கு, அங்க காதல் ஜோடிகள் வர்றாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அவங்க ரெகுலரா உட்கார்ந்துருக்கான், ரெகுலரா வீடியோ எடுத்திருக்கான். மத்தவங்க எல்லாம் சொல்லல, இந்த பொண்ணு தைரியமா சொல்லிச்சு. எத்தனையோ விக்டிம்ஸ் அங்க வந்து கம்முன்னு இருக்கிறாங்க, they are not come out. பட் ஒரு பொண்ணு தைரியமா சொன்னது, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அதனால அந்த ஒரு பெரிய ராக்கெட், அதுதான் மோடஸ் ஆப்பரண்டி. கிரிமினல்ஸ் வந்து
ஒரு தவறு செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல நிறைய தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த 2 ஜோடி அங்க பீளமேட்ல மாட்டியிருக்காங்க. அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஹேஷ்யம். ஓகே. இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அத கெடுக்கிற மாரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறது தான் சட்டமே தவிர, அத பத்தி எதுவுமே பேசக்கூடாதுங்கிறது சட்டம் இல்லம்மா. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே. இன்வெஸ்டிகேஷன் கெடுக்கிற மாரி நாம என்ன பேசிட்டோம்? இன்னைக்கு வந்து அந்த 3 பேர அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது கூட விசாரணை படம் மாரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி 3 பேர அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல உண்மையாவே அவங்க 3 பேரு தான் அக்யூஸ்டா, குற்றவாளிகளா? அப்படிங்கிறது இதோ முதல்வர் ஐயா சொல்லியிருக்காங்க. வித்தின் 1 மந்த் ஆதாரத்தோட சார்ஜ் ஷீட் போடணும்னு. ஏற்கனவே சிசிடிவி எவிடன்ஸ்லாம் இருக்குன்னு போலீஸும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல தெரிஞ்சு போயிடும். புரியுது. தெரிஞ்சு போயிடும். அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு படிக்கிறதுக்காகவோ இல்ல வேலைக்காகவோ பெண்கள் போறாங்க, அங்க தங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அவங்களுக்கு கரியர் குரோத்க்காக அப்படிங்கும்போது இத இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறத நிறைய பேர் பயப்படுவாங்கல்ல மேம், வெளியே அனுப்புறதுக்கு பெண்களை. எப்படி பாக்குறீங்க நீங்க? அதனாலதான் மறுபடி இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடக்கூடிய இளம் ஜோடிகளை கூட நாம வந்து பொறுப்பாருங்க நான் அடிச்சுக்கிறதுக்கு காரணம் நீங்க கேட்ட கேள்விதான்மா. இவங்க 2 பேருடைய கவனக்குறைவாலையும் பைத்தியக்காரத்தனமான செயல்னாலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறத சொல்லல நானு. அவங்க இங்க ஏதோ ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துல போய் தேவையில்லாம மாட்டினதை தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி போறதுனால உண்மையா படிக்கணும்னு ஆசைப்படுற பெண்களுடைய ஃபியூச்சர் எத்தனை கெடும் தெரியுமா? ஐயோ கோயம்புத்தூரா நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு இப்போ வந்து எத்தனை பெற்றோர்கள் பயப்படுவாங்க தெரியுமா? இது கோயம்புத்தூருடைய தப்பா? யார் தப்பு சொல்லுங்க? யாருக்கு இதுல பொறுப்பு இருக்கு? காலேஜ் தப்பா? காலேஜ் பொறுப்பு இருக்க முடியுமா இதுக்கு? காலேஜ்ல 11 o'clock மேல ஹாஸ்டல்ல விட்டுருவாங்களா? இவங்க டேக்கா கொடுத்துட்டு தானே வெளியே சுத்தி இருக்காங்க. ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. அந்த பொறுப்பு இல்லாம நடந்துட்டாங்கம்மா. பொறுப்பு இல்லாம நடந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கும் பெரிய பனிஷ்மெண்ட் கிடைச்சு போச்சு. பட் இது வந்து சொசைட்டில ரொம்ப பின்விளைவுகளை வரும். இதுக்கு நாம என்ன சொல்ல முடியும்? ஒவ்வொரு இடத்துல இன்னைக்கே ஹாஸ்டல் எல்லாமே ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். காலேஜ் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் அப்படி பெண்ணை பெத்தவங்களை விட பெண்ணை அங்க பாத்துக்கிற ஹாஸ்டல் வார்டன்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் அவ்வளவு பயந்து இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நீங்க ஹாஸ்டல்ல இருந்திருக்கீங்களான்னு தெரியாது. என் பொண்ணு இருந்திருக்கா. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அங்க டேக்கா கொடுத்துட்டு தான் 11 o'clock எல்லாம் யூ கேனாட் டூ. இட் இஸ் நாட் ஏதாவது ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பா அம்மாவோட போறேன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தங்கிக்கிறேன்னு பர்மிஷனோட தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு இப்ப கடைசியில இது வந்து எவ்வளவு தவறான முன்னுதாரணமா இருக்குது. போலீஸ திட்டுறதுக்கு அடுத்தது வர்றேன். போலீஸ் வந்து இப்போ அப்படி அதிவேகமா வேலை செய்யும் போது நமக்கெல்லாம் பொறாமையா இருக்கு. இத்தனை நாள் எங்கடா அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த வேகத்தை காட்டவே இல்லையே. ஆஹா பாராட்டினீங்களே மேம். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது பாராட்டினீங்களே மேம். ஆனா இந்த வேகம் எலெக்ஷன் 6 மாசத்துல வருதுன்னு சொன்னதும் போலீஸுக்கு என்ன வேகம் வருது. வேங்கை வயல்ல இன்னைக்கு வரைக்கும் இவங்களால எதுவுமே ஃபைல் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு குற்றம் நடந்த இடத்துல 3 பேர் பிடிச்சிருக்காங்க. இத கண்டிப்பா பாராட்டுறோம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவங்கதான் உண்மையான குற்றவாளிகள்னா கண்டிப்பா பாராட்டுறோம். இல்ல ஏதோ ஒரு இது அர்ஜென்ட்டா இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து இப்போ இன்னும் ஒரு 1 week 2 weeksல தெரிஞ்சிடும். நான் என்ன கேட்கிறேன்னா பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மாதிரி, இதோ சாத்தூர்ல ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணே போய் கேஸ் கொடுத்து யாரு அப்படின்னு அடையாளம் காமிச்சதுக்கு அப்புறம் கூட அதுல ஆக்ஷன் எடுக்கல. சோசியல் மீடியால வந்து அந்த பொண்ணு கதறி தன்னுடைய அடையாளத்தை தானே வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து கேஸ் போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? கேஸ் எடுத்துக்கல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஞானசேகரனுக்கே கேஸ் எடுத்துக்கலையே. இப்படிப்பட்ட போலீஸ் இப்ப திடீர்னு இவ்வளவு வேகமாவும் பொறுப்பாவும் நடக்கும் பொழுது நம்ம வந்து பாராட்டித்தான் ஆகணும். தயவு செஞ்சு இதே போல இன்னும் சுறுசுறுப்பா இருங்க அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். இன்னும் இதுக்கு இன்னொரு சொல்லுங்க, மூளைக்கு மூளை கஞ்சா விக்கிறவங்கள நம்ம கண்ணேற்ற பாக்குறோம்.
நைட்டு 10 மணிக்கு மேல வெளியே போனீங்கன்னா இருட்டான இடத்துல எல்லாம் எவனா 2 பேரு பேக் பேக்க போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறத பாக்குறோம். இல்ல சம்பவம் நடந்த இந்த இடத்துக்கு பக்கத்துல கூட பக்கத்துலயும் ஒரு இல்லீகலான பார் இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்களாமா. சட்டத்துக்கு விரோதமா ஒரு பார் ஒண்ணு அங்க இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. சட்டத்து விரோதமா அந்த பாரை நடத்துறது யாரு, அவங்க யாரை எப்படி சரி கட்டினாங்க அப்படிங்கறதையும் நீங்க வந்து விசாரிச்சு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல போலீஸுக்கு தெரியாமையோ அரசியல்வாதிக்கு தெரியாமையோ ஒரு பார் இயங்குவதற்கான வாய்ப்பே இல்லை. இதுதான் உண்மை. சட்டவிரோதமா அது நடக்குதுன்னு கேட்டா அப்ப அதுல ஏதோ யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத உண்மை. இன்னொன்னு, ஏன் இந்த மாதிரி குற்றவாளிகளை போய் இந்த இதுலயே பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் ரெகுலரா திருட்டு, அடிதடி, எல்லா விதமான குற்றங்கள்லயும் இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஊர்ல அந்த சுத்துமுட்டு இருக்கிற 8பட்டி ஊர்லயும் இவங்க மூஞ்சியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்களே. நான் கேக்குறேன், ஒரு 2 தரம் கேஸ் மர்டர் கேஸுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம் தெரியுமா? they are appearing in court. அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு கேஸ்ல கன்விக்ட் ஆனாங்கன்னா, இவங்கள சொல்லல, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேஸ்ல கன்விக்ட் ஆனாங்கன்னா லைஃப்ல அவனை பார்த்து மத்தவன் எல்லாம் உச்சா போகணும். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். தமிழ்நாட்டுல நடக்குதா? தஸ்வந்த்னு ஒருத்தன் போலீஸ்ல, அத நான் போலீஸ தவறு சொல்லல, சிஸ்டத்தை சொல்றேன். தஸ்வந்த்க்கு அத்தனை ஆதாரத்தோட போலீஸ் டைட் கேஸ் பண்ணி அவனுக்கு அந்த நாய்க்கு உண்மையாக, நாய்னு சொல்லக்கூடாது, நாய் நல்ல பிராணி, அந்த பேய்க்கு அவங்க வந்து கேஸ் இது பண்ணாங்கம்மா, ஃபைல் பண்ணாங்க. ஆனா 7 வருஷம் கேஸ் அப்பீல், அது வாய்தா, இது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்னு போக சொல்ல அந்த 7 வருஷத்துக்குள்ள டிஎன்ஏ ஆதாரம் எல்லாம் போயிடுச்சு. விட்னஸ் எல்லாம் ஹாஸ்டைல் ஆயிட்டாங்க. கம்ப்ளீட்டா போய் விடுதலை ஆயிட்டான். பெத்த தாயை கொன்னவன் விடுதலை ஆயிட்டான். ஒரு 7 வயசு பொண்ண, அப்படி ஒரு மிருகம் நம்ம இடையே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மிருகம் திருந்திருமா? இப்படி அப்ப இங்க இருக்கிற சின்ன குற்றவாளிகள் என்ன நினைப்பாங்க? நாங்க வெறும் கொலை தானங்க பண்ணோம், அவனே வெளியே சுத்திக்கிட்டு இருக்கானா, எப்படியும் நமக்கெல்லாம் வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு தானே தீர்ப்பு வரப்போகுது. அப்படியே வர்றதுக்குள்ள நம்ம அங்க செட் பண்ணிடலாம், இங்க செட் பண்ணிடலாம், டிஎன்ஏவை மாத்திரலாம், எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிடலாம். யோசிக்க மாட்டாங்களா? இந்த புறையோடி போன சட்டம், அந்த சட்டத்தின் மிக நிதானமான செயல்பாடு, நீதிமன்றங்களின் மெத்தனம், போலீஸில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய மனசாட்சி இல்லாத மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படிதான். அதனாலதான் இப்போ இந்த மாதிரி இந்த குற்றங்கள் பெருகி போச்சு. அது குறிப்பா திமுக அரசுல திமுகவுக்கு எதிரானவர்களை ஏதோ ஒரு சாக்கு வைத்து நடவடிக்கை எடுப்பார்கள். திமுகவுக்கு ஆதரவானவர்கள், ஹெல்த் மினிஸ்டரோட போட்டோ எடுத்துக்கிட்டவன், உதயநிதியோட பக்கத்துல நிக்கிறவன், இவங்களை எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டார்கள். அப்படிங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் எல்லாம் ஆடுறாங்க. நான் யாரு தெரியுமா, எனக்கு அவனை தெரியும், இவனு தெரியும், எல்லாருக்கும் எவனையாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்ப இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஃபர்தரா இது எப்படி போகுது, உண்மையான குற்றவாளிகள் இவங்க தானா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கான என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நல்லதே நடக்கும் நம்புவோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வாய்மாய் வெல்லட்டும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.